وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وهاديا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم الشبابة شعبة من الجنون عجب ربك من شاب ليست له صبوة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய சங்கைக்குரிய உலமா பெருந்தகைகளே, கண்ணியத்திற்குரிய மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பெரியவர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, இந்த சிறப்பான இந்த ஷரியத் விளக்க இந்த கூட்டத்தை ஜமாஅத்துல் உலமா சபை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக இளைஞர்களினுடைய பாதையை, இளைஞர்கள் பயணிக்க வேண்டிய பாதையை, இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய, ஒழுங்குபடுத்த வேண்டிய நல்ல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொண்டு முன்னெடுத்திருக்கிற ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய இந்த ஏற்பாடு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த நோக்கத்தை முழுமையாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த சப்தம் செவியேற்கப்படுகிற இடங்களில் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஹிதாயத்திற்கு அல்லாஹ் காரணமாக்கி தருவானாக. இஹ்லாஸையும் இஸ்லாஹையும் அல்லாஹு தஆலா இந்த சபைக்கு அல்லாஹ் சொந்தமாக்கி தருவானாக. இதற்காக பாடுபடுகிற, உழைக்கிற, முயற்சி செய்கிற, துவா செய்கிற அனைவர்களையும் அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. உண்மையில் சமுதாயத்திற்கு இப்பொழுது தேவையான ஒரு தலைப்பிலே சமுதாய இளைஞர்களின் பாதை எங்கே, அவர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருப்பொருளிலே இப்படி ஒரு ஏற்பாட்டை உலமா சபை முன்னெடுத்திருக்கிறது. இளைஞர்களினுடைய விவகாரத்தை பொறுத்தவரையில் உண்மையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் முஸ்லீம் சமுதாயம் கவலைப்படுகிற மிக முக்கியமான விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் அவர்களை கவனிக்க தவறினால், அவர்களை சரியான முறையில் பண்படுத்த தவறினால், ஷரியத்தினுடைய வழியில் அவர்களை வழிநடத்த தவறினால், எத்தனை பெரிய நல்ல ஆரோக்கியமான மாற்றங்களை ஒரு மஹல்லாவில் முன்னெடுத்தாலும் அது எந்த பயனையும் தரப்போறதில்லை. இளைஞர் சமுதாயத்திற்கான பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்து, முதல் உரிமை கொடுத்து, அவர்களுக்கான பிரச்சனைகளை
கவனம் எடுத்து ஒரு மஹல்லாவினுடைய விஷயங்களில் பெரிய அளவில் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால், அந்த மஹல்லா வேறு எந்த வளர்ச்சி பாதையில் பெரிய அளவில் கவனம் செலுத்தினாலும் அந்த மஹல்லாவில் எதிர்பார்க்கிற நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வர முடியாது. நான் இங்கே இளைஞர்கள்னு சொல்லி நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் முதல்ல நாங்கள் என்ன செய்யணும், இதில் நான் 2 கட்டங்களாக இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். முதலாவது இளைஞர்கள், இரண்டாவது யுவதிகள், இளைஞிகள். 2 பேர்களையும் நாம் இங்கே எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர் சமூகத்தை எப்படி கையில் எடுத்தார்கள், அவர்களை எப்படி பண்படுத்தினாங்க, நல்ல மாதிரியில் அவர்கள் எப்படி பயணிக்க வச்சாங்க. கண்டிப்பாக கியாமத்து நெருங்க நெருங்க 2 சவால்களை இந்த சமுதாயம் கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஒன்று பெண்ணினுடைய சவால், இன்னொன்று போதையினுடைய சவால். இந்த 2ஐயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. காலங்கள் செல்ல செல்ல இந்த 2னுடைய ஃபித்னாக்களும் அதிகமாகிக் கொண்டே வரும் என்று சொன்னார்கள். பிள்ளைகளை வளர்க்குறதுல இன்றைக்கி பெற்றோர்களுக்கு இருக்கிற பெரிய சவாலை இந்த 2 விஷயம்தான். ஒன்று பெண்களினுடைய பிரச்சனை, மற்றொன்று போதையினுடைய பிரச்சனை. இந்த 2லிருந்தும் சமூகத்தை பாதுகாப்பதற்கான வழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலகட்டத்தை நாம் கடந்து வந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல் என்று எதை தந்தார்கள் என்று குர்ஆன் எதை முன்வைக்கிறது, ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வழிகாட்டினாங்க என்பதை பற்றிய ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாகத்தான், ஒரு தஸ்கியா நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி உலமா சபை முன்னெடுத்திருக்கிறது. உண்மையில் இளமை என்பது ஒரு பெரிய வளமான பலமான ஒரு பருவம் தானது. கிட்டத்தட்ட அல்லாஹ் வாழ்க்கையினுடைய பாதிக்கு மேல் அல்லாஹ் இளமையை கொடுக்கிறான். ஒரு 15 வயசுல இருந்து ஆரம்பித்த இளமை அல்லாஹு தாலா ஒரு 40-45 வயசு ஆயுளில் அதிகமாக கொடுக்கிறது. அல்லாஹ் இளமையை தான் அல்லாஹ் கொடுக்குறான். சிறுபிராயம் என்பது ஒரு 15 வருஷம் போடுங்க, வயோதிகம் ஒரு 10-15-20 வருஷம் போட்டுட்டே கூட கிட்டத்தட்ட அது 2ஐயும் சேர்த்தால் எவ்வளோ பருவம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு 35-40 வருஷத்து அல்லாஹ் இளமைக்கு அல்லாஹு தாலா தரான். இளமைங்கிறது குர்ஆனில் அல்லாஹ் காட்டுற ஒரு பெரிய வழிகாட்டுதல் என்னென்னா, ஒரு மனிதன் இளமையில் சரியாக இருக்கிற பருவம் என்பது 40 வயது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், அந்த 40வது வயதை ஒரு மூமின் அடைகிற பொழுது ஒரு 6 துவா செய்யணும்னு குர்ஆன் சொல்லி கொடுக்கு. இளமையில் சரியா ஒபலக 40 சனா குர்ஆனில் அல்லாஹு தாலா ஒவசைனல் இன்சான பிவாலிதைஹி, இந்த ஆயத்து இறக்கப்பட்டது அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க. அவங்க விஷயமாக இறக்கப்பட்டுச்சும்பாங்க. அந்த இளமை பருவம் 40 வயதுங்கிறது சரியான நபித்துவ வயதினுடைய பருவம். அது இளமை உச்சத்தில் இருக்கிற பருவம் இது. அப்போ அந்த பருவத்தில் அல்லாஹ் கேட்க சொல்லுகிற மிக முக்கியமான துஆ என்று குர்ஆனில் அல்லாஹ் 6 விஷயத்தை அல்லாஹ் கேட்க சொல்கிறான். ரப்பி அவ்ஸிஅனி அன் நஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹு வஅஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ் அற்புதமான இளமையில் ஒவ்வொரு இளைஞர்களும் கேட்க வேண்டிய துவா இது. இளைஞர்கள் கேட்க வேண்டிய துவா ஏன்னா, அல்லாஹ்வுக்கு இளைஞர்கள் ரொம்ப பிடிக்கும், இளமை ரொம்ப பிடிக்கும். அது பலமிக்க பருவம். அது உலகத்தில் சாதனைகள் நிகழ்த்திய இடங்களிலெல்லாம் இளமை பருவம் தான் என்றெல்லாம் இளமை குறித்தும் இளமை பருவங்களை குறித்தும் ஹதீஸ் ஷரீஃபில் குர்ஆனில் நிறைய விஷயங்கள் உண்டு. என்றாலும் கூட நான் இங்கே கவனப்படுத்த விரும்புவது என்னன்னா, ஒரு இளைஞர் முதல்ல வழிகாட்டப்படுவது எந்த அடிப்படையில்? முதல்ல அந்த இளமையில் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒரு சமுதாயத்தில் இப்படி ஒரு துவாவை கேட்குற சமூகத்தை உருவாக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு இந்த துவாவை நாம் கற்றுக் கொடுக்கணும். இளமையில் கேட்க வேண்டிய துவா என்று குர்ஆன் சொல்கிறது. ரப்பி அவ்ஸிஅனி அன் நஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய. முதல் விஷயம், யா அல்லாஹ், எனக்கு நீ தந்திருக்கிற அந்த இளமை என்ற பெரிய நிஅமத்திற்கு எனக்கு நன்றி சொல்லக்கூடியவனாக ஆக்கிவை. முதல்ல அல்லாஹ் இளமைங்கிறது உண்மையில் அது என்னுடைய பலம் என்னங்கிறது வயோதிகத்துக்கு போனால் தான் தெரியும். இளமையினுடைய பருவம், அதனுடைய பலம், அதனுடைய வளம், அல்லாஹ் தாலா எந்த நியமத்தையுமே அது இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அதை உணர்றதில்லை. அதை இழந்ததற்கு பின்னால் தான் நம்ம அதை உணர்கிறோம். வாழ்க்கையில் இளமைங்கிறது, இளமை என்னங்கிறது வயோதிகர்கள்ட்ட தான் கேட்கணும். அந்தந்த காலகட்டத்தில் அந்த நியமத்துக்களை நம்ம உணர்றதே கிடையாது. இது நம்மள்கிட்ட உள்ள ஒரு பெரிய குறை. எத்தனையோ நியமத்துக்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்கிறோம். நாம் வாங்குகிற மூச்சு காற்று,
மூச்சு இருக்கிற ஆக்சிஜன், அது எவ்வளோ பெரிய நேமத்து. அது ஆக்சிஜன் எவ்வளோ பெரிய நேமத்து. நம்ம கொஞ்சமாவது அதை உணர்றோமா? அதுக்கான ஒரு பெரிய நெருக்கடி கோவிட் காலத்தில் வந்துச்சு. ஆக்சிஜன் எடுக்க முடியலை, பெரிய நெருக்கடி ஆச்சு. கோவிட் காலத்தில் சிலிண்டரை வச்சு ஆக்சிஜன் எடுத்தாங்க. எத்தனை லட்சம் கொடுக்கறதுக்கும் தயாராக இருந்தாங்க. பெட்டு கிடைக்கல, ஆக்சிஜன் கிடைக்கல, சிலிண்டர் கிடைக்கல, கரண்ட் போயிட்டா என்ன செய்கிறது? ஒரு ஆக்சிஜனில் ஒரு நெருக்கடி அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் சமுதாயம், அல்லாஹு அக்பர், ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை எப்போ முதல்ல மூச்சு எடுக்க ஆரம்பிக்குது? தாயினுடைய கருவறையில் இருக்கிற புள்ள இருக்குத, அது மூக்கால் மூச்சு விடாது, ஆக்சிஜன் எடுக்காது. மூக்கால் மூச்சு விட்டால் குழந்தை மௌத்தா போயிடும். அது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுருக்கிறான்னா, உள்ள ஒரு லாக் வச்சுருப்பான் குழந்தைக்கு. ஹார்ட்லையும் லாக் இருக்கும் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி குழந்தையினுடைய மூக்குலையும் அல்லாஹ் ஒரு லாக் வச்சுருப்பான். அந்த லங்ஸ்லையும் ஹார்ட்லையும் அல்லாஹ் ஒரு லாக் ஒன்று வச்சுருப்பான். அதில் குழந்தை பிறந்த உடனே குழந்தை முதல்ல அழணும் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. பிறந்த குழந்தை அழணும். ஏன் அழணும் எதிர்பார்க்குறாங்க? அந்த லாக் உடையிறப்போ தான் குழந்தை அழ ஆரம்பிக்கும். முதல்ல குழந்தை மூக்கால் மூச்சு எடுக்கிற அந்த லாக் உடையணும். அது குழந்தை பிறந்த உடனே அந்த ஒரு சளிப்படலமாக இருக்கிற அல்லாஹ் வச்சுருக்கிற அந்த இது, அது உடைஞ்ச உடனே குழந்தை அழ ஆரம்பிக்கும், மூக்கால் மூச்சு. அப்போ மூச்சு எடுக்க ஆரம்பிக்கிற அந்த குழந்தை ஒரு நாளைக்கு சுமார் 20,000 இருந்து 22,000 தடவை ஒரு நாளைக்கு நம்ம மூச்சு விடுறோம். ஆக்சிஜன் எவ்வளோ எடுக்கிறோம்? அல்லாஹ் தஆலா இதுக்காக செய்திருக்கிற பெரிய ஏற்பாடு ஒன்றும் இல்லை. மனித உறுப்புக்களில் லங்ஸ் இருக்குது பாருங்கள், நுரையீரல், அது ஆக்சிஜனுக்காண்டி அல்லாஹ் வச்சுருக்கிறான். கிட்டத்தட்ட 300 மில்லியன் சின்ன காற்று பைகள் லங்ஸில் இருக்கலாம். அதை விரிச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் அது நீண்டுருமா. அது அவ்வளோ பெரிய அளவுக்கு மில்லியன் கணக்கில் சின்ன சின்ன ஆக்சிஜன் டியூபுகள், சின்ன சின்ன பைகள் அல்லாஹ் தஆலா செஞ்சுருக்கிறான். அதில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் பிளட்டில் இருக்கிற அந்த இதை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு நாளைக்கு 10,000 லிட்டர் ரொட்டேஷன் ஆகிட்டு உள்ளே போயிட்டு வரலாம் லங்ஸுக்குள்ளே. மனுஷன் உடம்பு ஒரு 6 லிட்டரு, ஒரு நாளைக்கு 10,000 அளவுக்கு அது சுத்தப்படுத்துதுன்னா அப்போ எவ்வளோ தூரம் அது போயிட்டு. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக சொல்கிற செய்தி. நான் இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் கரண்ட் பில்லு வர மாதிரி, சிலிண்டருக்கு வர மாதிரி, அல்லாஹ் ஆக்சிஜனுக்கும் அல்லாஹ் தஆலா மாதம் பில்லுன்னு எடுத்தேன்னு வைங்க. ஒரு லங்ஸ் செய்கிற வேலை, அதில் அனுபவிக்கிற நேமத்து. இது ஹார்ட் இருக்குது, சிறுநீரகம் இருக்குது, அடுத்தடுத்த உறுப்புகள். ஒவ்வொரு நிமிஷம் ஒரு செருப்பு எடுத்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு செருப்பு எடுக்கிறோம், 6 மாதத்தில் தேஞ்சு போயிடுது, 1 வருஷத்தில் தேஞ்சு போயிடுது. அல்லாஹ் தஆலா கொடுத்த அதே கால் தான் 70 வருஷம் 80 வருஷம். எனக்கே அதை நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அது தேய்கிறது இல்லையே. அது அல்லாஹுவினுடைய படைப்புகள், அல்லாஹ்கிட்ட நாம் வாங்குகிற நேமத்துகள். இதை ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, முதல்ல வாலிபத்தினுடைய நேமத்தின் நீ உணருங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஒரு 35 வருஷம் 40 வருஷம் வாலிபத்தை நீ அனுபவிக்கிற ஒரு விஷயத்தை, அதை நேமத்து, அது அருளுன்னு விளங்கினாத்தான் அந்த அருளன் எப்படி பயன்படுத்தணுங்கிறத மார்க்கம் சொல்லுது. அதை எப்படி நம்ம வீணாக்கிறோங்கிறதுக்கு மார்க்கம் வழிகாட்டும். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய. வாலிபர்கள் கேட்க வேண்டிய துவா இது. யா அல்லாஹ், எனக்கு நீ தந்திருக்கிற இந்த வாலிபங்கிற நியாமத்துக்கு நன்றி உள்ளவனாக. வஅலா வாலிதைய, என் பெற்றோர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும். குர்ஆன் வான் அமல சாலிஹன் தரல்லாஹு, நீ திருப்திப்படுகிற நல்லமல்கள் செய்யக்கூடியவனாக நான் ஆகணும். வாஸ்லஹ் லி ஃபி ذُرِّيَّتِي, என் சந்ததிகளை நீ சரியான முறையில் வழி நடத்து, என் பிள்ளைகளை என் மக்களை சரியான முறையில் வழி நடத்து. துபுத்து இலைக்க, உன்கிட்ட நான் தௌபா செய்கிறேன், தௌபாவை கொடு. ஒய்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீமாக வாழ்ந்து மௌத்தாகணும்னு கேட்குது. வாலிபத்தில் குர்ஆன் கேட்க சொல்லுகிற இந்த 6 துவா, ஒவ்வொரு வாலிபர்களும் 40 வயதை நிரம்பிய ஒரு வாலிபர் தன் வாழ்க்கையில் இந்த 6 துஆக்களை கொண்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு சொல்லுது. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அந்த நேமத்துக்களை நம்ம இழந்துடக்கூடாது. 40 வயசுக்கு பின்னால் நாம் அனுபவிச்ச அந்த நேமத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனம் அடையும். இப்போ அல்லாஹு தஆலா இங்கே சொல்றது, வாலிபம்ங்கிறது பெரிய நேமத்து. ஆயுளை பற்றி கேட்குற ரப்புல் ஆலமீன் வாலிபத்தை பற்றி தனியாக விசாரணை செய்வான், ஹதீஸில் வருது இல்லையா?
வாலிபத்தை பற்றி தனியாக விசாரணைக்கு உட்படுத்தப்படும். எனவே இந்த சமுதாயத்தினுடைய பெரிய சொத்து, அது பெரிய பலம். அது அந்த வாலிபர்களை வழிநடத்துவதற்கு இந்த சமுதாயம் எப்படியான வழிநடத்துதலை இந்த வாலிபம் நம்ம கையில் எடுக்கணும் என்பதுதான் ஒரு சமூகத்தினுடைய வாலிபர்களை வழிநடத்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அற்புதமான வழிகாட்டுதலில் மிக முக்கியமான முதன்மையானது. மார்க்கம் சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் விஷயம் இதுதான், வாலிபர்களுடன் உள்ள அந்த தொடர்பில் ஒரு பெரிய இடைவெளிகள் இருக்கும். நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, இன்றைக்கு உள்ள வாலிபர்களுடைய அந்த சைக்காலஜின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கான அந்த சைக்காலஜி முதல்ல நம்ம புரியணும். மார்க்கம் சொல்லு. இது எப்படி புரிகிறது? முதல்ல அதில் அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் லாஇபுஹு சப்ஆ, அவங்களோடு குழந்தையாகவே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. 7 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்கள்ட்ட, சின்ன சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடுற ஹதீஸுகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஒரு 5 வயசு புள்ள உமைருன்னு ஒரு புள்ள சின்ன குருவியை வளர்த்தாரு. அந்த குருவி வீட்டில் ரொம்ப நாள் வந்து ஒரு நாள் மௌத்தா போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த உமைருங்கிற புள்ள வருவார், என்னாச்சு எங்கன்னு கேட்டாங்க. இல்லை, அந்த குருவி மூத்தா போனதுனால புள்ள தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க நம்ம அந்த பிள்ளைகிட்ட போய் நம்ம துக்கம் விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போய் உமைர்கிட்ட போய், என்ன உமைர், என்ன நடந்துச்சு, நீ வளர்த்த குருவி என்ன நடந்துச்சு? ஒரு 5 வயசு புள்ள உமைர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு தேடி போய் துக்கம் விசாரிக்கிறாங்கன்னா குழந்தைகள்கிட்ட இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லுது மார்க்கம். பிள்ளைகள்கிட்ட நடக்கிற பொழுது பிள்ளைகளாக ஆகணும், குழந்தைகளாக ஆகணும். இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. பிள்ளைய வளர்க்கறது, குழந்தைய வளர்க்கறதுங்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை இதுதான். 7 வயசு வரைக்கும் பிள்ளைங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க. சின்ன பிள்ளை தான், சொன்ன காரியங்களை செய்யாத பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் நடந்துக்கிற முறைகள். அதே மாதிரி அத்திபுஹு சபா, 7லிருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது அதபுகளை, ஆதாபுகளை சொல்லிக் கொடுப்பாங்க, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. மஸ்ஜிதுகள்கிட்ட எப்படி நடக்கணும், பெரியவங்கள்ட்ட எப்படி, பெற்றவங்கள்ட்ட எப்படி ஆதாபுகளை போதிக்கணும். 14 இருந்து 21 வயசு வரைக்கும் அவன் வாலிபத்தினுடைய துவக்க காலம், டீனேஜ். சாஹிபுஹு சபா, நீங்கள் நண்பனாக மாறணும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி அந்த இடைவெளி நான் என்ன கண்டிப்பாக நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வாலிபர்களுடைய விஷயத்தில் என்ன முயற்சி முன்னெடுத்தாலும் அவர்களுடன் உள்ள நட்புறவுக்கு நம்ம நெருங்காத வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்து மாற்றங்களை நம்மளால் கொண்டு வர முடியாது. இது செய்வது சாத்தியமான மார்க்கம் கேட்குது. உங்கள் பிள்ளைங்க தான், உங்கள் வீட்டில் வளர்கிற பிள்ளைங்க தான், உங்கள் பேர பிள்ளைங்க தான். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் எவ்வளவோ பெரிய இடைவெளி இருக்கிறது. அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, யாருடைய நட்பு வட்டாரம் என்ன, யார்கிட்ட பழகுறாங்க, ஏதாவது நமக்கு தெரியுமா? ஒரே வீட்டில் அவர் தனி உலகத்தில் இருப்பார், இவங்க தனி உலகத்தில் இருப்பாங்க. பிள்ளைகளை பற்றியான விஷயங்கள் முதல்ல கூர்மையான பார்வை வேண்டும். பிள்ளைங்களுடைய விஷயத்தில், வாலிபர்களுடைய விஷயத்தில் மார்க்கம் முன்னெடுக்க சொல்லுகிற முதல் நிலை இதுதான். பிள்ளைகளை குறை சொல்றதுக்கு முன்னால வாலிபர்கள் இப்படி செய்யறாங்க, போதைக்கு அடிமையாயிட்டாங்க, பெண்ணுக்கு அடிமையாயிட்டாங்க, போனுக்கு அடிமையாயிட்டாங்க, இப்படி எத்தனையோ குறைகளை சொல்றதுக்கு முன்னால நமக்கான வழிகாட்டுதல்கள்ல நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம்? பிள்ளைகளை திருத்துறதுக்கு மார்க்கம் சொல்லுகிற சைக்காலஜிங்கிறது முதல்ல இதுதான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா உதுர்ரியாத்தினா குர்ரத் அயுன். இதை நல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை, வாலிபர்களை வழி நடத்துறதுக்கு குர்ஆன் சொல்லுகிற முதல் அறிவுரை இதுதான். யா அல்லாஹ், என் மக்களையும் என் மனைவியும் கண்குளிர்ச்சியாக ஆக்கு அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து அந்த துவாவை அல்லாஹ் முடிக்கலை. என்ன சொன்னால், வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, என் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி இமாமாக என்ன ஆக்குன்னு சொல்கிறான் அல்லாஹ். என் புள்ள சரியாகணும் மட்டும் சொல்லி அந்த துவாவை நிறுத்தலை. என் புள்ள சரியாகணும்னா என் பிள்ளைக்காக நான் முதல்ல ரோல் மாடல் ஆகணும். நான் யாரையோ போய் நீ அவரை மாதிரி ஆகுப்பா, இவரை மாதிரி ஆகுப்பா, அப்படி நடப்பா, இப்படி என்ன மாதிரி நடன்னு உன்னால் சொல்ல முடியுமான்னு அல்லாஹ் கேட்குறான். நான் என்னைக்காவது தொழுகையை விட்டுருக்கேனா? என்ன பாரு, நான் இதில் தப்பு வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நான் என் பிள்ளைக்கு ரோல் மாடல் ஆகிற வரைக்கும் என் பிள்ளை முத்தகீன்களாக ஆகிறது எப்படி ஆகும் குர்ஆன் கேட்குது.
நான் மாற மாட்டேன், நான் அப்படித்தான் இருப்பேன், நான் கண்ணுக்கு முன்னால் பொய் சொல்லுவேன், என் பிள்ளைக்கு முன்னால் நான் என்ன ஹலால் ஹராம் பார்க்க மாட்டேன், நான் தொழுகையில் பேடுதலாக இருக்க மாட்டேன், ஆனால் என் பிள்ளை கரெக்டாக இருக்கணும். நடக்காது. குர்ஆன் தெளிவாக சொல்லுது, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். உங்களை மாற்றினா மட்டும்தான் உங்கள் சமுதாயம் மாறும். இங்கே தான் நம்ம முதல்லையே தப்பு செஞ்சிடறோம். பிள்ளைகளுக்கு முதல்ல ரோல் மாடலாக உங்களை காட்டுங்கன்னு அல்லாஹ் நம்மளை சொல்கிறான்ல. உங்களை முதல்ல காட்டுங்க. என் பிள்ளை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா, ஆனால் ஷாஃபி ரஹமத்துல்லாவுடைய தாயாக தந்தையாக நான் இருக்கிறேனான்னு பார்க்கணுமா இல்லையா? என் பிள்ளை கௌது நாயமாய் மொஹிதீன் அப்துல் காஜி அவங்களுடைய தாய் தந்தை மாதிரி இமாம் புகாரி ரஹமத்துல்லா சொல்லலாம். வரலாற்றில் முன்மாதிரிகளாக வாழ்ந்தவர்கள் தான் முன்மாதிரிகளை தந்திருக்கிறார்கள். நம்ம பிள்ளைகளுக்காக நாம மாறி ஆகணும். சமூகத்தில் அந்த மாற்றம் ரொம்ப முக்கியம். எனவே பிள்ளைகளை இளைஞர்களை வழிநடத்துறதுக்கு முன்னால நமக்கான பொறுப்புகளில் முதல்ல கவனம் செலுத்துங்க பெருமக்களை. நான் எப்படி இருக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி ரோல் மாடலாக இருக்கிறேனா? இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா வரலாற்றில் இப்படி நிறைய பேர்களை என்னால் சொல்ல முடியும். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய ஃபாலோவர்ஸு 1000 வருஷம் கடந்தும் இன்றைக்கும் கூட கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கிறாங்க உலகம் முழுக்க. சோஷியல் மீடியாவில் ஒரு 1000 பேர் ஃபாலோவர்ஸ் வந்துட்டால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஆனால் இன்றைக்கி இத்தனை நூற்றாண்டுகளை கடந்தும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எங்கே பிறந்தாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா? எங்கே பிறந்தாங்க? வரலாற்றில் இன்றைக்கு நட்சத்திரங்களாக ஜொலித்து கொண்டிருக்கிற பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் இவர்களெல்லாம் பின்னால் அவர்களை உருவாக்கி செதுக்கி வளர்த்த அவர்களுடைய பெற்றோர்களினுடைய முகங்கள் தான் சமூகத்தில் பெரிய முன்மாதிரி. பிள்ளைகள், நான் இளைஞர்களுடைய விஷயங்கள் அடுத்து வரேன். அவர்களை எப்படி சரிபடுத்தணுங்கிறதுக்கு முன்னால அஸ்திவாரம் இதுதானே. காசாவில் பிறந்த இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா, காசா பலஸ்தீனத்தில் பிறந்த அந்த பிள்ளை வாப்பா மௌத்தாயிட்டாரு. உம்மா அந்த பிள்ளையை தூக்கிட்டு 3 வயசு இருக்கும், 3 வயசு மக்காவுக்கு வராங்க. பிள்ளையை கொண்டு வந்து மக்காவுக்கு வந்து காபத்துல்லாஹில் தவாஃப் செஞ்சுட்டு அந்த அம்மா காபாவில் வச்சு தன் பிள்ளையை சொல்லிச்சு, யா அல்லாஹ், என் பிள்ளையை இந்த உம்மத்துக்கு நான் இமாம் ஆக்கி தருவேன். ஒரு தாய் சொன்ன வார்த்தை, என் பிள்ளையை இந்த உம்மத்துக்கு நான் இமாம் ஆக்கி தரேன். கொண்டு வந்து மக்காவினுடைய உஸ்தாதிட்ட கொண்டு வந்து 3 வயசு பிள்ளையை கொண்டு வந்து என் பிள்ளையை முதல்ல ஹாஃபிஸ் ஆக்குங்கன்னு சொன்னாங்க. என் பிள்ளையை முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தை வளர்ப்பில் நமக்கு இருக்கிற முதல் கடமை என்னென்னா, நம்ம பிள்ளைய டாக்டர் ஆக்கலாம், இன்ஜினியர் ஆக்கலாம், எந்த துறை சார்ந்த அறிஞர்களாக ஆக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முதல் கல்வி குர்ஆனுடைய. கண்டிப்பாக கல்லூரிகளோ பல்கலைக்கழகங்களோ பெரிய பெரிய PhD படிப்போ அந்த படிப்பெல்லாம் வெறுமனே கல்வியை கொடுக்கலாமே தவிர ஒழுக்கத்தை சார்ந்த வாழ்க்கையை கொடுக்காதது. அந்த பிள்ளைகள் அதை அங்கே கற்றுக்கிறது இல்லை. அது இன்றைக்குள்ள மெட்டீரியலிசம். ஒரு பிரச்சனைனா என்னன்னு அவனுக்கு அணுக தெரியாது. இறை நம்பிக்கை என்ன, தன்னம்பிக்கை என்ன தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள். ஹதியத்துல் ஆலம் என்று சொல்லுகிற இந்தியா உலகத்திற்கு கொடுத்த நன்கொடை என்று சொல்லப்பட்ட அபுல் ஹசன் அலி நதவி சொல்லுவார், உங்கள் பிள்ளைகளுக்கு மக்தபு மதரசாவினுடைய கல்வியை நீங்கள் முறையான குர்ஆனுடைய இல்மை நீங்கள் உரிய காலத்தில் கொடுக்கலன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் நாத்திக சிந்தனை உள்ள பிள்ளைகளாக உருவாகுவார்கள். இன்றைக்கி இளைஞர்கள், நம்ம கசப்பான உண்மை, இன்றைக்கு நிறைய இளைஞர்களை நாம் அப்படித்தான் வைத்திருக்கிறோம். அந்த இளைஞர் அவனை கூப்பிட்டு கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு தெரியாது, அக்கீதா கொள்கை தெரியாது அவனுக்கு. அல்லாஹுவை பற்றி என்னப்பா, மலக்குமார்களை பற்றி என்ன, ரசூலை பற்றி என்ன, வேதங்களை பற்றி என்ன, ஏதாவது அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் தெரியும் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு பிள்ளைகள் அப்படித்தான் நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம். ஒரு சமூகம் ஒரு 20-25 வருஷம் இன்றைக்கி சமுதாயம் அதில் பாதாளத்தில் போயிட்டு இருக்குது. மக்தபு மதரசாக்களை சமுதாயம் கவனிக்க தவறியது. அரபு மதரசாக்கள் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அரபு மதரசாக்கள் வீழ்ச்சி அடைஞ்சு சமுதாயம் கவனிக்க தவறிச்சு. இன்னைக்கு சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் இன்றைக்கு மிக மோசமான வீழ்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களுடைய பேர் எத்தனை பேர், பிள்ளைங்க எத்தனை பேர் கேட்டு பார்த்தா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வரலாறுகள் தெரியாத ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். வரலாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரோல் மாடல்
எப்படி ரோல் மாடல் எடுப்பாங்க? வரலாறே தெரியல, எப்படி ரோல் மாடலாக எடுப்பாங்க ரசூலுல்லாவை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு 3 விஷயத்தை கொடுங்க. ஒன்று குர்ஆனை கொடுங்க, 2வது உங்கள் நபியினுடைய சீரத்து வரலாறை சொல்லிக் கொடுங்க, 3வது உங்கள் நபியினுடைய குடும்பத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பிள்ளைகளுக்கு முதல்ல என்ன கொடுக்கணும்? குர்ஆனை கொடுக்கணும், நபியினுடைய சீரத்தை கொடுக்கணும், 3வது நபியினுடைய குடும்பத்தை கொடுக்கணும். செய்ய தவறிட்டோம். உரிய காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய இல்மை கொடுக்க தவறிட்டோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய தாய் 3 வயசுல பிள்ளையை கொண்டு வந்து மக்காவினுடைய உஸ்தாதிட்ட, இமாம்கிட்ட, என் பிள்ளையை ஹாஃபிலாக்கி கொடுங்க, என் பிள்ளையை ஹாஃபிலாக்கி கொடுங்க. உஸ்தாது பிள்ளைய முன்னால் உட்கார வச்சு பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு குர்ஆனை திறந்து ஓத ஆரம்பித்தா குழந்தை ஓதுது. குழந்தை பாராமல் ஓதும், 15 ஜுஸும் மனப்பாடமாக ஓதும். 3 வயசு. உஸ்தாது கேட்டார், ஓத வந்திருக்கியா, ஓதி கொடுக்க வந்திருக்கியான்னு கேட்டாராம். 15 ஜுஸு எப்படிப்பா இவ்வளோ? பிள்ளை சொல்லிச்சான், எங்கள் அம்மா எனக்கு வயிற்றில் கருவில் இருக்கிற பொழுதே குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, அப்போவே நான் குர்ஆனை கேட்டிருக்கேன்னு சொல்லிச்சான். கருவில் இருக்கிற பிள்ளை அப்போவே நான் மனப்பாடம் பண்ணிட்டேன்னு சொல்லிச்சான். இன்றைய அறிவியல் நிரூபிக்குது, வயிற்றில் உள்ள குழந்தை 80% கிட்டத்தட்ட வளர்ச்சி அடைஞ்சிருது. கேட்குறதுல, பார்க்குறதுல, இதயத்தில் உணர்றதில் எல்லாம் 80%. ஒரு 20% வளர்ச்சி தான் புள்ள பிறந்த உடனே என்ன செய்யுது? குழந்தை கேட்குது. அந்த தாய் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதை விட மேலே ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, எங்கள் அம்மா எனக்கு தாய்ப்பால் கொடுக்குற பொழுதே குர்ஆன் ஓதிட்டே தான் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. தாய்ப்பால் ஊட்டுக்கிற பொழுதே. நான் அதைத்தான் சொல்ல வந்தேன், என் பிள்ளை ஷாஃபி ஆகணும்னு ஆசைப்படுறத விட ஷாஃபியினுடைய தாய் தந்தையாக அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணுமா இல்லையா? ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. பிள்ளைகளை மாத்துறதுக்கு முன்னால் நீங்கள் மாறுங்கன்னு சொல்லுது மார்க்கம். இன்னைக்கு சமூகத்திற்கு பெரிய பெரியவர்களை தந்தவர்கள். ஏன் நம்ம காலத்தில், சமகாலத்தில் உள்ள அப்துல் ரஹ்மான் சுதைசி, பெரிய காரி, மக்காவுனுடைய காரி அப்துல் ரஹ்மான் சுதைசி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய கிராத்தை கேட்காதவங்க இருக்க மாட்டாங்க. அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர் இமாமுல் ஹரமைன், மக்கா மதீனா 2க்கும் இமாமாக ஆனார். அப்படி ஆகும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சின்ன பிள்ளையில் நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன். பொதுவாக சேட்டை பண்ணால் தாய்மார்கள் கடுமையான வார்த்தையை பயன்படுத்திடுவாங்க. ஆனால் நான் ரொம்ப துருன்னு சேட்டை பண்ணுவேன் சின்ன பிள்ளையில். அந்த கோபத்திலையும் கூட எங்கள் அம்மா இப்படி சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைய மக்கா மதீனா இமாம் ஆக்கித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கோபத்தில் கூட எங்கள் அம்மாவுடைய துவா தான், மக்காவுக்கு இமாமா இருந்தால் இப்போ மதீனாவுக்கு இமாமா, இமாமுல் ஹரமைன் 2 ஹரமுக்கு இமாமா ஆகிட்டுன்னு சொன்னாங்க ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் சுதைசி. என்ன சொல்ல வருகிறேன்? வரலாறு நெடுகிலும் நீங்கள் தேடி பார்த்தால் மிகச்சிறந்த ஆளுமைகளை, மிகச்சிறந்தவர்களை உருவாக்கணும்னு சொன்னால் முதல்ல நாம் குறைஞ்சபட்சம் தஹஜ்ஜத்து தொழுதா தான் நம்ம பிள்ளைகள் ஃபஜ்ராவது தொழுவும். நாம் ஃபஜ்ராவது தொழுதா தான் நம்ம பிள்ளைங்க மதரசாவுக்காவது வரும். இதுதான் அடிப்படை. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உருவாக்குதல்ங்கிறது இதுதான். ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. உங்கள் பிள்ளைங்க முத்தகீன்களாக ஆகணும், நீங்கள் அதுக்கு இமாமா ஆயிடுங்க அல்லாஹ் சொல்கிறான். சரி, அப்போ இன்றைய இளைஞர்களை உருவாக்குவதில் மிக முக்கியமான பங்களிப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல இந்த இடைவெளியை முதல்ல சமன் செய்யுங்க. ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. நம்ம பிள்ளை தான், நம்ம பேர பிள்ளை தான், நம்ம மஹல்லா பிள்ளை தான், நம்ம தெரு பிள்ளைகள் தான். இந்த பிள்ளைகளுக்கும் நமக்குமான ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளியை சரி செஞ்சால் மட்டும்தான் அதை சரிப்படுத்த முடியும். எப்படி சரி செய்யணுங்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 வழிகாட்டுதல்களை தராங்க. இளைஞர்களை என்ன செய்கிறது? இளைஞர்கள் விவகாரத்தை கையில் எடுக்கிறதுக்கு மார்க்கம் இளமைன்னா சில தவறுகளுக்கான பருவம் தான். அது கண்டிப்பாக இருக்கும். அது இருக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள், ஒரு நபியினுடைய பிள்ளை தான், 10 பேரும் என்ன செஞ்சாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 10 பேர்களும் தவறான வழிக்கு தானே போனாங்க. குர்ஆன் சொல்லுதா இல்லையா? ஒரு நபி பெத்த பிள்ளை 10 பேர், 10 வாலிபர்கள் தவறான வழியில், நீ என் பிள்ளை கிடையாது, நீ வெளியே போ சொல்லலையே. கொண்டு வந்து கிணத்துல தள்ளிட்டு வந்து நிற்கிறாங்க 10 பேர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் பூரா தப்பு செஞ்சுருக்கிறாங்க. சகோதரர் யூசுஃபை கொண்டு வந்து கிணத்துல போட்டு வந்திருக்கிறானுங்க, தள்ளிட்டு வந்திருக்கானுங்க, என்னமோ செஞ்சுருக்கிறானுங்கன்னு தெரியும். வந்து சொல்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லலை.
குர்ஆன் சொல்ற வார்த்தை. நீ என் பிள்ளை இல்லைன்னு சொல்லல. இளைஞர்களை வச்சு திருத்தணுமே தவிர அவங்கள விரட்டி விட்டு திருத்துறதுக்கு மார்க்க அனுமதிக்கல. இங்கதான் நபிமார்களுடைய வரலாறுகளை நம்ம படிக்கணும். ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். நான் பொறுமையாக இருக்கிறேன், நீங்கள் என்ன மூலமும் சொல்கிறீங்க, அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 20-25 வருஷம் கழித்து அந்த 10 பேரும் திருந்தி வாப்பாட்ட வந்து மறுபடியும் கேட்டாங்க, வாப்பா நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம் வாப்பா, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்ட்ட எங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு தந்தையாக இந்த இடத்த நம்ம கவனிக்கணும். சௌஃபா அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, பிள்ளைங்களே உங்களுக்காக துவா செய்கிறதுக்கு ஒரு நேரம் நான் தஹஜ்ஜத்தில் வச்சுருக்கிறேன், அப்போ துவா செய்வேன்னு சொன்னாங்க. என்னங்க அர்த்தம் இதுக்கு? பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது என் பிள்ளை இப்படி இருக்கிறானே அப்படி இருக்கிறானேன்னு புலம்புறோம், பார்க்குறவங்கள்ட்டலாம் சொல்கிறோம். ஆனால் குர்ஆன் கேட்குது, தஹஜ்ஜத்தில் அவங்களுக்காக கையேந்திருக்கிறீங்களான்னு கேட்குது, தஹஜ்ஜத்தில் கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்களான்னு கேட்குது. பிள்ளைகளுக்காக தஹஜ்ஜத்தில் கையேந்திர பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் அந்த பிள்ளைகளை நாசமாக்க மாட்டான். குர்ஆனுடைய வார்த்தை. நபியினுடைய பிள்ளைகளாகவே இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன சொன்னா, என் பிள்ளைகளுக்காக நான் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்தில் கேட்பேங்கிறாங்க. எத்தனை வருஷங்க? 25 வருஷமா பிள்ளைகளுக்காக கேட்டாரு. நம்ம ஒரு 25 நாளைக்கு நம்மள்ட்ட பொறுமை இல்லை. மார்க்கம் பிள்ளைகள் அல்லாஹ் திருப்பி கொடுத்தானா இல்லையா? நல்லவர்களாக அல்லாஹ் திருப்பி கொடுத்தானா இல்லையா? இங்க முதல் விஷயம் இதுதான். மார்க்கம் சொல்லித் தருகிற முதல் வழிகாட்டுதல், பிள்ளைகளுக்காக துஆ செய்கிற பெற்றோர்களாக முதல்ல நாம உருவாகணும். தவறுகள் இருக்கிற பருவம் தான். அந்த தவறுகளை எப்படி எதிர்கொள்ளணும், இதைத்தான் நம்ம கவனிக்கணும். தவறுகள் எப்படி எதிர்கொள்ளணும்? போதை வஸ்து, பெண் இளைஞர்களுடைய பிரச்சனைகளை இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வச்சிருந்த பல இளைஞர்கள் குடிப்பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சில பேர் குடி இருந்துச்சுங்கிறதுனால அவங்கள என்ன செய்யலை, வெறுக்கலை, ஒதுக்கலை. எப்படி திருத்தணும், எப்படி சரிப்படுத்தணும், தூர வச்சுட்டு விரட்டி விட்டுட்டு ஒரு காலத்திலையும் பிள்ளைகளை நீங்கள் திருத்த முடியாது. அந்த இளைஞர்களை திருத்த முடியாது. உடன் வைத்து கொண்டு உங்களால் திருத்த முடியுமான்னு கேட்குது. இதுக்கு தான் நான் சொன்னேன், சாஹிபுஹு சபஆ, கூட வச்சு திருத்துங்கன்னு சொன்னாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துங்கிறாங்க. ஒன்றுமில்லைங்க, ஹதீஸில் அப்துல்லான்னு ஒரு அப்துல்லா அவருடைய பேர். இவர் என்ன செய்கிறாரு, பஜாருக்கு போகிறாரு. பஜாரில் போய் அப்படியே கடை தெருவில் பார்க்குறாரு, ஒரு துணி, நிறைய அழகழகான துணிகள்லாம் இருக்குது. ஒரு கடைக்குள்ள ஏறினார், அழகான ஒரு பெரிய ஜிப்பாவை பார்த்தாரு. அந்த ஜிப்பாவை வாங்கிட்டார். வாங்கிட்டு நேரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து ஃபதரக்கல் பாப், கதவு தட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்தாங்க. இவ பார்த்தோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்த ஒன்று சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி பிடிச்சாங்க அந்த இளைஞரை. அவரும் ரசூலுல்லாஹ் கட்டி பிடிக்கிற உரிமையா, என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இளைஞருடன் உள்ள கம்யூனிகேஷனை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இளைஞர்கள் ரொம்ப பிடிக்கும். நான் நபியை சுற்றி இருந்த சின்ன சின்ன பிள்ளைங்க தான். இங்கே இருக்கிற 15 வயசு 14 வயசு 13 வயசு பிள்ளைங்களை எல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, சின்ன பிள்ளை தானே நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பிள்ளைகளை வச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரேன். சமூகத்தை புரட்டி போட்டது சொல்ல வரேன். நஸரனி அஷ்ஷபாப் வ ஹதரனி அஷ்ஷுயூக், என் தீனை தூக்கி நிறுத்தினது இளைஞர்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தீனை தூக்கி நிறுத்தினது இளைஞர்கள். ஆமனபி அஷ்ஷபாப் வ கஃபரபி அஷ்ஷுயூக், என் தீனை முதல்ல ஈமான் கொண்டது இளைஞர்கள். நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க, 12 வயசு பிள்ளைங்க, 13 வயசு பிள்ளைங்க. வரலாற்றில் 15 வயசையும் 13 வயசையும் தான் நம்ம சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இமாம் புகாரி உலகத்துக்கே புகாரிங்கிற கிதாபை கொண்டு போனது 17 வயசுல. புகாரி கிதாபை தெரியாதவங்க இருப்பாங்களா? புகாரிங்கிற கிதாப் அவர் எழுதுனது எத்தனை வயசுல? 17 வயசு. ஒரு +2 படிக்கிற பிள்ளை, ஒரு +2 படிக்கிற பிள்ளைங்களுடைய வயசு என்ன இருக்குமோ அந்த வயசுல புகாரின்னு ஒரு கிதாப் எழுதி உலகம் முழுக்க கொண்டு போயிட்டார். அதில் 6000 சொச்ச ஹதீஸ் இருக்கும். அவங்க சொன்னாங்களா, நான் இதில் சேர்த்து தொகுத்திருக்கிறது 6000, நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறது 6 லட்சம்னு சொன்னாராம்.
6 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் எனக்கு. அதில் இருந்து 6000 நான் என்ன செஞ்சுருக்கிறேன், கிதாபுக்கு புகாரிக்கு தந்திருக்கிறேன். சின்ன பிள்ளைங்க நாம நினைக்கிறோம், ஆனால் வரலாற்றை புரட்டி போட்டவங்கெல்லாம் சின்ன சின்ன வயசில் உள்ளவங்க. இந்தியாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தது யாரு? இந்தியாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சிந்தில் முதல்ல கொண்டு வந்து ஒரு 17 வயசு இளைஞர் முகமது இப்னு காசிம். வரலாற்றில் நீங்கள் எடுத்து பாருங்கள், முகமது இப்னு காசிம் இந்தியாவுக்கே இஸ்லாத்தை கொண்டு வந்தவர் அவர்தான். இன்னைக்கு எத்தனை கோடி பேர் இருக்கிறோம் இந்தியாவில்? அல்லாஹு அக்பர். ஒரு 17 வயசு பிள்ளை ஸ்பெயினை, தாரிக் பின் ஜியாத். எத்தனை வயசுங்க? தாரிக் பின் ஜியாத். ஸ்பெயினில் 800 ஆண்டு காலம் இஸ்லாமிய ஆட்சி, 800 வருஷம். ஸ்பெயினில் யார் கொண்டு போனா? இளைஞர் தாரிக் பின் ஜியாத். எத்தனை வயசு? 18 வயசு பிள்ளை. 18 வயசு 16 வயசெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இவங்க தான் உலகத்தில் பெரிய புரட்டி போட்டாங்க. சின்ன சின்ன பிள்ளைகளை நாம வச்சிருக்கிறோம் நினைக்கிறோம். இவங்களை இது எப்படிப்பட்ட பாரம்பரியம் இந்த சமுதாயம். ஒரு பிள்ளை தாரிக்கு ஸ்பெயினில் 800 வருஷம் ஆட்சியை கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸ்பெயின் முஸ்லீம்கள் கையில் மாட்டிக்கிட்டு, ஐரோப்பாவினுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டி அது முஸ்லீம்கள் கையில் மாட்டிக்கிட்டுங்கிறதுனால என்ன துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா கிறிஸ்தவ உலகம். எப்படியாவது அங்கேருந்து கொண்டு வரணும், உளவாளிகளை அனுப்பி ஸ்பெயினை நாசமாக்குறதுக்கு கொண்டு வந்து பெரிய டீமை கொண்டு வந்து இறக்குனாங்க. உளவாளிகள் ரிப்போர்ட்டு கொடுத்தாங்களாம், இப்போ அட்டாக் பண்ணலாமான்னு கிறிஸ்துவ உலகம் ரெடியாக இருந்துச்சு ஸ்பெயினில். இல்லை, இஸ்லாம் ஸ்பெயினில் பலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உளவாளிகள் ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு இளைஞரை சந்தித்தேன் ஸ்பெயினில், வாங்க, உலகத்தினுடைய வரலாற்றில் பெரும் புரட்சிகளை இந்த உலகத்தில் செய்கிறவங்க எல்லாமே சின்ன வயசில் உள்ளவங்க தான். 16 வயசு 17 வயசு 18 வயசு என்றெல்லாம். ஸ்பெயினை அதனுடைய உளவாளிகள் கொடுத்த அறிக்கை இதுதான், ஸ்பெயினில் இஸ்லாம் பலமாக இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஒரு இளைஞன் அழுது கொண்டிருந்தான். அந்த இளைஞன்ட்ட போய் கேட்டேன், ஏன்பா அழுகிறேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், இல்லை, நான் ஜிஹாதுக்கு போகணும், மார்க்க போரில் போகணும்னு சொல்லி எங்கள் அம்மாவிட்ட கேட்டேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ ஹாஃபிலானா தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த இளைஞன் அழுதானான். ஸ்பெயினில் இஸ்லாம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னால் மறுபடியும் ஸ்பெயினை அட்டாக் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதே உளவாளிகள் மீண்டும் போய் ஸ்பெயின் முழுக்க போய் இளைஞர்களை ஆய்வு செஞ்சால், இங்கே இஸ்லாம் செத்துருச்சு, அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? அதே இளைஞர்கள் சில பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க, சந்தித்தோம். ஏன்பா அழுகிறேன்னு கேட்டோம். நான் இந்த பிள்ளைய காதலிக்கிறேன், எங்கள் அம்மா இல்லை உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் அழுகிறேன்னு சொன்னான். ஸ்பெயினில் இஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு பின்னால் ஸ்பெயின் மீது நடத்தப்பட்ட அட்டாக்கில் கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்கள் முழுசாக கைப்பற்றிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் ஸ்பெயினுக்கு போனீங்கன்னா 800 வருஷம் இஸ்லாம் அங்கே ஆட்சி செய்த ஒரு அடையாளம் கூட நீங்கள் பார்க்க முடியாது. மினாராக்கள் இருக்காது. இன்னொரு வருத்தமான செய்தி, ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்த பல பேர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, பள்ளிவாசல்கள் கூட பள்ளிவாசல்களாக இருந்தது கூட இன்றைக்கி விபச்சார விடுதிகளாக இருக்கிறது. ஸ்பெயினில் இஸ்லாத்தை தொடச்சி எறிஞ்சிட்டாங்க திட்டம். அதே ஸ்பெயின் அஜெண்டாவை கொண்டு தான் இன்றைக்கி இந்தியாவில் சங்கிகள் அதற்கான வேலையை பார்க்குறாங்க. ஸ்பெயினுடைய அஜெண்டாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உலகத்திற்கே ஸ்பெயினை வச்சு தான் முஸ்லீம்களை எப்படி அழிக்கணுங்கிறதுக்கு எல்லாருமே, யூதர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், முஸ்லீமை கருவறுக்கணும்னா ஸ்பெயின் அஜெண்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்பெயினில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல இஸ்லாத்தினுடைய சட்டத்தில் கை வச்சானுங்க, தனியார் சட்டத்தில் கை வச்சானுங்க, நிக்காஹ் சட்டத்தில் கை வச்சானுங்க,
இளைஞர்களை சமுதாயத்தை விட்டு தனியாக்குனாங்க. இளைஞர்கள் தீனுடைய வாடனா என்னன்னு இல்லாம ஆக்குனாங்க. அரபு மொழியை விட்டு இளைஞர்களை தூரப்படுத்தினாங்க. இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு முடிவு எதிர்பார்க்கறது இல்லைங்க. ஸ்பெயினுடைய அஜெண்டா 100 வருஷம் திட்டம் போட்டு கவிழ்த்தாங்க ஸ்பெயினை. அந்த அஜெண்டாவோடு தான் இன்னைக்கு இந்தியாவில் எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கான திட்டத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. நீங்க அது சிஏஆவா இருக்கட்டும், என்ஆர்சியா இருக்கட்டும், இது எல்லாமே அங்க இருந்து உள்ளது தான். இது அது மாடல் பூரா அங்கே இருந்து உள்ளது தான். அங்க முதல்ல பறி கொடுத்தது இளைஞர்களை தான். 800 வருஷம் ஆட்சியை நம்ம பறி கொடுத்துட்டோங்க. இளைஞர்கள் அதனுடைய சக்தியும் பலமும் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 18 வயசு தாரிக் இப்னு ஜியாதால 800 ஆண்டு கால இஸ்லாமிய ஆட்சியை தர முடியுமானால் தனி ஒருவர் உருவாக்கின பெரிய விஷயம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தாய் ஒரு அம்மா காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு தன் பிள்ளையை கூட்டு வருவாங்க. தன் பிள்ளையை கூட்டு வந்து ஃபஜ்ர் தொழுகை வச்சு பள்ளிவாசலுக்கு அனுப்பிட்டு அந்த அம்மா வெளியே நிற்கும். ஃபஜ்ர் தொழுகிட்டு வந்த உடனே பிள்ளையை கையை பிடிச்சிட்டு ஒரு பெரிய கான்ஸ்டன்டினோபிள் பெரிய சுவர், அந்த சுவரை காட்டி அந்த அம்மா சொல்லும், மகனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, நிஅமல் அமீரு அமீருஹா நிஅமல் ஜெய்ஷு, சிறந்த படை எதுன்னா இந்த கான்ஸ்டன்டினோபிள் என்று சொல்லுகிற இந்த தலைநகரத்தை யார் கைப்பற்றுவாரோ அந்த தளபதி தான் சிறந்த தளபதி, அந்த படை தான் சிறந்த படை. எனவே இந்த நகரத்தை கைப்பற்றணும், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கனவு. மகனே, அந்த கைப்பற்றக்கூடியவருடைய பெயர் முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஹதீஸை படித்ததுலேருந்து உனக்கு நான் அந்த பெயரை வச்சிருக்கிறேன், நீ எனக்கு அந்த பகுதியை கைப்பற்றி கொடு என்று ஒரு தாய் ஃபஜ்ருக்கு பின்னால் கூட்டு வந்து அந்த சூரை காட்டி சொல்லுவாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு 16 வயது முஹம்மது ஃபாத்திஹ் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹிர்கல் நகரம் என்று பெரிய வல்லரசு நகரத்தினுடைய தலைமை பீடமான, அது இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமான அந்த கான்ஸ்டன்டினோபிள்ங்கிற அந்த நகரத்தை கைப்பற்றி கொடுத்தது முஹம்மது இப்னுல் ஃபாத்திஹ். வெறும் 16 வயசு பிள்ளை. ஒரு 16 வயசு பிள்ளையால் அந்த கான்ஸ்டன்டினோபிளை கைப்பற்றி தர முடிகிறது, ஸ்பெயினை கைப்பற்றி தர முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற பொழுது ரோமை எதிர்த்து ஒரு பெரும் படை நின்னது. ஹதீஸ்ல நமக்கு தெரியும். யாரு? உசாமா ரலியல்லாஹு. வயசு எத்தனை? 17 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது பட தளபதி யாரு? அந்த 17 வயசு தளபதிக்கு கீழ் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, பெரிய பெரிய சஹாபிகள் எல்லாம் சிப்பாய்களாக. தளபதி யாரு? உசாமா ரலியல்லாஹு. சில பேர் விமர்சிச்சாங்க, என்ன இளைஞர்கள் சின்ன பிள்ளையை கொண்டு வந்து தலைமையை போட்டிருக்குன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு காது கேள்விப்பட்டு சொன்னாங்க, அந்த தளபதியை திட்டுபவர் என்னை திட்டுகிறார் நாங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 17 அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. படம் நிற்குதுன்னு கிளம்பல, மௌத்தாயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு போய் அந்த 17 வயசு பிள்ளைகிட்ட போய் நின்று சொன்னாங்க, ரசூலுடைய மௌத்து மற்ற விஷயங்களை கவனிக்கணும், எனக்கு மட்டும் நீங்கள் அனுமதி கொடுங்க, நான் படையிலிருந்து வெளியே வந்துக்கிறேன்னாங்க. உமர் ரலியல்லாஹு போய் அந்த 17 வயசு பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, எனக்கும் கொஞ்சம் அனுமதி கொடுங்க அந்த வேலைகள் செய்யணுங்கிறதுக்காக. சமுதாயம் கடந்து வந்த பாதைகளில் இளைஞர்களுடைய பங்களிப்பு மகத்தானது. அந்த சக்தியை நம்ம உணரணும். அதனால் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இளைஞர்கள்னா அவ்வளோ பிடிக்கும். அந்த அப்துல்லாங்கிற அந்த இளைஞர் வந்து ஒரு ஆடையோடு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம், கட்டி பிடிச்சி சிரிச்சு என்னங்க கேட்டாங்க. இல்லை, நான் பஜாருக்கு போனேன், உங்களுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அழகான ட்ரெஸ்ஸு. நான் அந்த சம்பவத்தை சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்ஸை கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கினாங்க, சந்தோஷம். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நபியோடு இவ்வளோ அந்யோன்யமாக பழகுகிற இந்த வாலிபர் முதம்மினு ஹம்ரு, ஒரு மதுப்பிரியர், குடிகாரர்னு சொல்கிறார். குடிகாரர், போதைக்கு அடிமையானவர். எத்தனை தடவை? ஒரு தடவை குடிப்பார், குடிச்சிட்டாருன்னு கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி நிப்பாட்டுவாங்க, மார்க்க சட்டை என்னவோ சவுக்கடி கொடுங்கம்பாங்க, போயிடுவார். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவரை கொண்டு வருவாங்க, குடிச்சிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுக்கடி 3-4 தடவை. உமர் ரலியல்லாஹு, எத்தனை தடவை தாங்க இப்படி செய்கிறீங்க, திருந்த மாட்டீங்களா நீங்கள்? கோபத்தில் அல்லாஹும் மல்அனுஹு, நாசமாக போங்கன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துடிச்சு எழுந்துட்டாங்க. லா தல்அனுஹு, லா தல்அனுஹு, அவரை திட்டாதீர்கள், சபிக்காதீர்கள். இந்த வார்த்தையை கவனிங்க.
ஃபைன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுவையும் ரசூலையும் அவர் விரும்புகிறாரு, அதனால் தயவுசெய்து திட்டாதீங்கன்னு. இந்த வார்த்தை எப்படிங்க? குடிதான், மது பழக்கம்தான், போதைக்கு அடிமைதான், ஆனாலும் அல்லாஹ் ரசூலை விரும்புகிறார். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இல்லா ஒரு நாள் அவர் கண்டிப்பாக அவர் வைக்கிற இந்த நேசம் கண்டிப்பாக அவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வார்த்தை இது. பல நேரங்களில் குற்றங்களுக்காக பிள்ளைகளை வெறுக்கிறதுக்கு முன்னால, கண்டிக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கணும். கூட வச்சு எப்படி கவுன்சிலிங் கொடுக்கணும், எப்படி அறிவுரைகளை கொடுக்கணும், எப்படி தர்பியா தஸ்கியா. ஒரு இளைஞனுடைய உருவாக்கத்தில் கண்டிப்பாக பெற்றோர்களுடைய பங்கு மட்டுமல்ல, சமுதாயத்தினுடைய, பெரியவர்களுடைய, நிர்வாகத்தினுடைய, மஸ்ஜிதினுடைய, பள்ளிவாசலினுடைய பொறுப்புங்கிறது 5 வக்துக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு பாங்கு சொல்லி காம சொல்லி இமாம் இது மட்டும் இல்லைங்க பள்ளிவாசலுடைய பொறுப்பு. பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரிகளுக்கு நான் கவனத்தோடு நான் சொல்லிக்கொள்வது, பள்ளிவாசல் பொறுப்பு நிர்வாகம்ங்கிறது அது ரெஸ்பெக்ட் கிடையாது, அது மரியாதைக்குரிய பொறுப்பு பதவி நினச்சிக்கிறாங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு உடைய, அது பொறுப்பு, அது கண்ணியம் மரியாதையெல்லாம் கிடையாது. அதில் எவ்வளோ தூரத்திற்கு மார்க்க இமாம்கள் எழுதுகிறாங்கன்னா, அதை பயன்படுத்தி துன்யாவினுடைய ஒரு சாதாரண ஒரு காரணத்தை நீங்கள் சாதிப்பீங்கன்னு சொன்னால் அது கூட வட்டிக்கு நிகரான பாவம்னு எழுதுகிறாங்க. நான் அந்த பொறுப்பில் இருக்கிறேன், நான் செக்ரட்டரியாக இருக்கிறேன், நான் தலைவராக இருக்கிறேன், இதை சொல்லி துன்யாவினுடைய ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அது அவ்வளோ கடுமையான முறையில் கண்டிக்கப்படுகிறார். மஸ்ஜிது என்பது நான் அதைத்தான் சொல்ல வரேன், அது 4 கட்டடத்துக்குள்ள இடம் கிடையாது, அது ஒரு கட்டமைப்பு. அது சார்ந்திருக்கிற நிர்வாகம், சார்ந்திருக்கிற மஹல்லா மக்கள், அந்த மக்களில் எவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறாங்க, அந்த இளைஞர்களுடைய ஆன்மீகம், அந்த இளைஞர்களுடைய கல்வி, பொருளாதாரம், பெண்கள், குழந்தைகள் சார்ந்திருக்கிற அத்தனைக்கும் பொறுப்புதாரி. அந்த இளைஞன் ஒரு தவறு செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அதில் கண்டிப்பாக அதில் அந்த மஹல்லாவினுடைய பொறுப்புதாரிங்கிற முறையில் என்னுடைய பங்களிப்பு என்ன, நான் என்ன செய்ய தவறிட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்த முதல் விஷயம் இதுதான். குற்றங்களை வெறுப்பார்கள், குற்றவாளிகளை வெறுக்க மாட்டாங்க. இளைஞர்களை கூட வச்சுக்கிட்டு திருத்தினாங்களே தவிர இளைஞர்களை விரட்டி விட்டு திருத்தலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வச்சுருந்தாங்க. தவறுகளை இரண்டாவது விஷயம் நான் சொல்கிறேன், இளைஞர்கள்ட்ட குற்றம் நடக்கிற பொழுது அதை எதிர்கொள்கிற பொழுது ரொம்ப அழகான முறையில் அதை எதிர்கொண்டு திருத்தணும். இது 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம். இந்த ஹவாத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஹவாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு ஒரு இளைஞர் அந்நிய பெண்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு, அந்நிய பெண்களுடைய தொடர்பில் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கமாக போனாங்க, அவரை பார்த்துட்டாங்க, அவர் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டாரு, அவர் எதிர்பார்க்காத இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஹவாத் இங்கே என்ன பெண்களோடு நின்று எடுத்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, அந்நிய பெண்களோடு. அவர் நபியை பார்த்த உடனே பதட்டத்தில் பொய் சொல்லிட்டாரு, யா ரசூலல்லாஹ் என் ஒட்டகம் ஒன்று காணாமல் போயிருக்கு, தேடிட்டு இந்த பக்கமாக வந்தேன்ட்டார். ஒட்டகம் காணாமல் போயிருக்கு, தேடிட்டு வந்தேன். அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், அவர் பொய் தான் சொல்கிறாருன்னு தெரியும், இளைஞர் தான் தப்பு செஞ்சுட்டாரு, பொய் சொல்கிறாருன்னு தெரியும். அப்படியா, சரி கிடைச்சா சொல்லிடுங்கண்ணா அப்படின்ட்டாங்க. ஒட்டகம் கிடைச்சா சொல்லுங்கன்ட்டாங்க. அதுக்கு பிறகு எப்பெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்ப்பாங்களோ, ஹவாத் மஃபால ஷராது ஜமலிக், அந்த ஒட்டகம் கிடச்சிட்டா அப்படின்னு கேட்பாங்க. அந்த காணா போன ஒட்டகம் கிடச்சிட்டா அவரும் துணிஞ்சு அடிப்பா, யாரை சொல்லணும், கிடைக்கல யாரை சொல்லலா, அப்படியா சரி ஓகே கிடைச்சா சொல்லுங்க அப்படிம்பாங்க. பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்குறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னங்க கிடச்சிச்சா அவரும் துணிஞ்சு அடிப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹவ்வாத் சொல்கிறாரு, நான் இப்படியே ரசூலுல்லாஹ் பார்க்கும்போதெல்லாம் பொய் சொல்ல வேண்டியது இருக்குது, அதனால் பார்த்தா தானே கேட்பாங்கன்னு சொல்லி பார்வையிலிருந்து மறைஞ்சி ரசூலுல்லாஹ் எப்போ பள்ளிவாசலுக்குள்ளே வருவாங்கன்னு பார்ப்பேன். வந்து தக்பீர் கட்டினவுடனே கடைசி ஆளாக போய் நின்று தக்பீர் கட்டுவேன், சலாம் வாங்கினவுடனே முதல் ஆளாக வெளியே வந்துடும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, நிறைய ஹவ்வாத்துகள் அப்படி இருக்கிறாங்க. சலாம் வாங்கினோன்னா முதல் ஆளாக நான் வெளியே போய்டுவேன். நிம்மதியாக தொழக்கூட முடியலையே, ஒரு பொய்யை சொல்லிட்டு நான் படுற பாடு, ஒரு தொழுகை கூட நிம்மதியாக தொழ முடியலைன்னு என் மனசில் வருத்தம் இருந்துச்சு. ஒரு நாள் பள்ளிவாசல் பக்கமாக வந்தேன், அப்படியே பள்ளிவாசல் காலியாக இருந்துச்சு, நிம்மதியாக தொழுது தான் எவ்வளோ நாள் ஆச்சு, இன்றைக்காவது போய் பள்ளிவாசலில் யாரும் இல்லை, தக்பீர் கட்டி நிம்மதியாக தொழுவுன்னு சொல்லிட்டு போய் நான் உழவு செஞ்சுட்டு போய் தக்பீரை கட்டுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்துட்டாங்க பள்ளிவாசலுக்குள்ளே. என் கவனம் எல்லாம் மாறுது, நான் தொழுகையில் நிற்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி வந்தால் வேலையோட போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க.
நானும் தொழுகிற மாதிரி ரொம்ப நேரம் செல்லாலை செஞ்சுனாங்க. ஹவாத், எவ்வளோ நீளமாக நீ தொழுதாலும் நான் கேட்டுட்டு தான் போவேன்ட்டாங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் தொழுகையை நீட்டினாலும் சரி அந்த கேள்வியை கேட்காம போக மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் தொழுகை நீட்டம்னு சொல்லி சலாம் வாங்கிட்டேன். என்ன ஆச்சு மாஃபா ஆலோசரா, அந்த ஒட்டகம் கிடச்சிச்சா கிடைக்கலையாங்க. ஹவாத் அல்லா மேலே சத்தியமாக அப்படி ஒரு ஒட்டகமே இல்லை, விட்டுருங்களேன், இதோட என்ன, அப்படி ஒரு ஒட்டகமே கிடையாது, யாரை சொல்ல விட்டுருங்க இதோட. இப்போ லஹிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா ஹரஜ, சிரிச்சாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் எப்படி போய் சொன்னீங்க, எப்படி, எதுவுமே கேட்கல. அந்த இளைஞர் வாலிபர் சொல்கிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை திருத்துறது அப்படித்தான் இருக்கும், ஒரு சிரிப்பு போதும், நாங்கள் வாழ்நாளில் அதுக்கு பிறகு பொய்யே சொல்லலை, அந்நிய பெண்ணு நான் பார்க்கலங்கிறாங்க. திருத்துறதுல இருக்கிற இந்த நளினத்தை பாருங்க, எவ்வளவு அழகா. பெரிய பாவம்ல, பெரிய குற்றம் செஞ்சுட்டேன். ஹஜ்ஜிலங்க, ஹஜ்ஜில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரே ஹஜ்ஜில அரஃபால உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துக்கு பின்னால யாரு, ஒரு இளைஞர் ஃபதுல் ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்துல பின்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு அம்மா வந்து சட்டம் கேட்டுச்சு ஹஜ்ஜில முகத்தை திறந்துருக்கும். அந்த அம்மா முகத்தை திறந்துட்டு வந்து சட்டம் கேட்டாங்க. இவர் பின்னால் இருந்து இந்த பெண்ணையே பார்க்குறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே முகத்தை வச்சு தள்ளி விட்டாங்க, அந்த பக்கம் திருப்பி விட்டாங்க, திரும்பவும் பார்க்குறாரு. ஃபலல் ஃபைனலக்கல் ஊலா உலைசலக்க சானி, முதல் பார்வை ஹலால், ரெண்டாவது பார்வை ஹராமுன்னாங்க. ஹஜ்ஜில் ஒரு இளைஞர் அந்த திருத்துற அந்த நளினம், இதுதான் இன்னைக்கு சமுதாயத்தில் நமக்கு இல்லைங்கிறேன். இளைஞர்களை திருத்துறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுஹபத்தோடு கூட வச்சு, அந்த நளினத்தோடு தவறுகளை திருத்துற இந்த பாங்கு, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த ரெண்டாவது இளைஞர்களுடைய விஷயத்தில் நம்ம. மூன்றாவது இளைஞர்களுடைய விஷயங்கள்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் மஸ்ஜிதில் கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுடைய பிரச்சனை அதுதான். என்ன, அவனுக்கு உரிய வேலை நாம கொடுக்கலன்னு வைங்க, யார் கொடுக்குறானோ அவன் பின்னால் போயிடுவாங்க. பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தை நிறைக்கணும், அந்த வேலையை கொடுக்கணும், சரியான இடத்துல சரியான பொறுப்புல. நான் என்ன சொல்ல வரேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னா காபத்துல்லா கட்டுங்கன்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காபாவை கட்டுங்கன்னா நினச்சிருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியிருக்கலாம் தானே. அல்லாஹ் என்ன கேட்டாங்க தெரியுமா, ரப்பே என் மகன் இளைஞர் இஸ்மாயிலையும் காபாவில் சேர்த்துக்கிறேனே கட்டுறதுக்கு. ஒரு வயோதிகரை அல்லாஹ் கட்ட சொன்னான் காபாவை, ஆனால் இளைஞரையும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு இஸ்மாயில் வயது ஏர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்து இஸ்மாயில். ஒரு வயோதிகரும் ஒரு இளைஞரும் சேர்ந்து தான் காபாவை கட்டினாங்க. மஸ்ஜிதுகளினுடைய பணி என்பது பெரியவர்களுடைய பணி மாத்திரம் அல்ல, பெரியவர்கள் வழிகாட்டுங்கள், இளைஞர்களை களப்பணி செய்ய விடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்க சொன்னாங்க. பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டுச்சு, யார் கட்டினாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கட்ட சொன்னான். ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கட்டல, இஸ்மாயில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சாங்க, கூட சேர்த்து. பெரியவரும் ஒரு இளைஞரும் சேர்ந்து தான் உலகத்தினுடைய முதல் பள்ளி, இரண்டாம் பள்ளி, அதனுடைய நிர்வாகம், அதனுடைய கட்டமைப்பு, ஒரு பெரியவர் வயோதிகரனுடைய ஒரு பங்கு இருக்கிற மாதிரி இளைஞர்களுடைய பங்கும் இருந்தது தானே பள்ளிவாசல்ல. மஸ்ஜிதுகள் அவர்களுக்கான பணிகளை கொடுங்கள், இந்த வேலை செய்யுங்க, அந்த வேலை செய்யுங்க, அந்த பொறுப்பு செய்யுங்க, இந்த பொறுப்பு செய்யுங்க என்று கொடுங்கள். மார்க்கம் சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சைக்காலஜி அது. நாம அதை செய்யலன்னு வைங்க, அதை செய்யறதுக்கான வேலைன்னு சொல்லிட்டு அக்கீதாவெல்லாம் கெட்டு போன அந்த கூப்பிட்டு அவன் பின்னால போயிடுவாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய இளைஞர்களை நம்ம இழந்துட்டோம். ஒண்ணுமே கிடையாது, ஒரு கெட்டு போன அக்கீதா, கெட்டு போன கொள்கை, கெட்டு போன வழிகட்ட கூட்டத்துக்கு பின்னால எல்லாம் 5000 10,000 இளைஞர்கள் எப்படி போனாங்க? ஒண்ணுமே கிடையாதுங்க, கொள்கையில ஈர்க்கப்பட்டெல்லாம் போகல, நாம பணி செய்யற வேலை கொடுக்கல, அதனால என்ன செஞ்சுட்டான். இதுதானுங்க சின்ன விஷயத்தை இது பண்ணி மொத்தமா டோட்டலா கொள்கையே கெடுக்கிற மாதிரி பண்ணி விட்டானுங்க. அடிப்படையா ஆட்டம் கண்டு போச்சு பிள்ளைகளுக்கு. உரிய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்தாங்க, பணி கொடுத்தாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கா இவர்கிட்ட போங்க, ஹதீஸ் துறைக்கா இவர்கிட்ட போங்க, ஃபிக்ஹா இவர்கிட்ட போங்க, வராசத்தா இவர்கிட்ட போங்க, எக்கனாமிக் இவர்கிட்ட போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன பிள்ளைகளை பிரித்து விட்டாங்க. யமன் தேசத்துக்கு ஆளுநராக வேணும், யமன் தேசத்துக்கு ஆளுநர் வேண்டும். யார் அனுப்புனாங்க? யமன் தேசத்துக்கு ஆளுநர் 18 வயசு முஆத் ரலியல்லாஹு. ஒரு யமனுக்கே ஆளுநராக அனுப்புறதுக்கு 18 வயசு பிள்ளையை தைரியமாக அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளர் யாரு? 13 வயசு ஸைத் ரலியல்லாஹு. ரசூலுனுடைய மொழிபெயர்ப்பாளர். வெளிநாட்டில் இருந்து வருவாங்க, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியவங்களுடைய மொழிகளை அரபியில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். இதனுடைய பொறுப்பில் யார் இருந்தா? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு. எத்தனை வயசு பிள்ளைங்க? 13 வயசுங்க. இன்னைக்கு நம்ம குர்ஆன் ஓதுறோம் பாருங்க, குர்ஆனை நூலாக தொகுத்து தந்தது அவர் தான். அது மரக்கட்டைகளில் இதிலெல்லாம் இருந்துச்சு, எலும்புகளில். இதை நம்ம நூலாக தொகுத்து தந்த பணி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு சேர்ந்து மஷூரா பண்ணாங்க. குர்ஆனை நம்ம ஒரு நூல் வடிவத்தில் கொடுக்கணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மஷூரா பண்ணும்போது யார்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளர்னு சொல்லிட்டு ஸைத் ரலியல்லாஹு இருந்தாங்க. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் தயவுசெய்து எங்களுக்காக இந்த வேலையை செஞ்சு கொடுங்க. யார் கேட்குறா? அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு ஒரு 13 வயசு பிள்ளைகிட்ட கேட்குறாங்க. அன்றைக்கு வேணா அவங்களுக்கு ஒரு 17 வயசு இருந்திருக்கலாம், அவ்வளோதான். செஞ்சு கொடுத்தாங்க, ஒரு நூல் வடிவத்தில் தொகுத்து கொடுத்தாங்க. யமன் தேசத்துக்கு ஆளுநராக முஆத் ரலியல்லாஹு அனுப்புனாங்க. யமனுங்கிறது அன்னைக்கு வியாபார கேந்திரம், அது பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்கிற இது யமன். ஒரு 5-6 வருஷத்தில் அங்கேருந்து ஜக்காத்தை கலெக்ட் பண்ணி மதீனாவுக்கு அனுப்பினார் முஆத் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு ஆட்சி கேட்டாங்க, உங்களை ஜக்காத்து கலெக்ட் பண்ண அனுப்பலை, ஜக்காத்தை எந்த பூமியில் கலெக்ட் பண்ணுறீங்க? அங்கே உள்ள ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும், நீங்கள் இங்கே எதுக்கு அனுப்புறீங்கன்னு கேட்டாங்களாம். பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா? 6 வருஷத்தில் யமன் தேசத்தினுடைய வறுமையை ஒழிச்சிட்டோம், மிஞ்சின ஜக்காத்தை தான் அங்கே அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. யமன் முழுசு நீங்கள் தேடினாலும் வறுமை இல்லைங்க, ஏழ்மை இல்லை, ஏழைகள் இல்லை, ஜக்காத்து கொடுக்குறவங்க தான் இருக்கிறாங்க, வாங்குறவங்க இல்லைன்னு சொன்னாங்களாம். ஒரு இளைஞரால் சாத்தியமா? எப்படி சாத்தியமாச்சு? முழு யமன் தேசத்தையும் வறுமை இல்லாத நாடாக மாற்ற முடிஞ்சிச்சு. அதுவே இஸ்லாம் முதல் நூற்றாண்டை நிறைவு செய்கிற பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரு 39 வயது இளைஞர். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர் மௌத்தா போனார். எத்தனை வருஷத்தில்? 40 வயசில் மௌத்தா போயிட்டாங்க. வரலாற்றில் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் என்னால் இமாம் நவவி ரஹமத்துல்லா 40 வயசில் மௌத்தா போனவங்க, சின்ன வயசில் மௌத்தா போனவங்க. 39 வயசு இருக்கும்போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா உலகத்தினுடைய கிட்டத்தட்ட 80% ஆட்சியை கையில் வச்சிருக்கிறார். தன்னிறைவான ஒரு ஆட்சியை கொடுத்தாரு. ஒரு 2 வருஷம் தான் அந்த இளைஞரனுடைய ஆட்சி. ஜக்காத்து, சதக்கா இதெல்லாம் அரசாங்கத்துக்கு ரிட்டர்ன் வருது. ஏங்கன்னு கேட்டால், இல்லை வறுமை ஒழிஞ்சிருச்சு, யாருமே வாங்க மாட்டுக்காங்க, இல்லை கடனாளிகளை தேடி கொடுங்க, கடனாளிகளும் யாருமே இல்லை, குமராளிகளை தேடி கொடுங்க மகருக்கு, குமராளிகளும் யாரும் வாங்க மாட்டுக்காங்க, இல்லை நாங்கள் தன்னிறைவோடு இருக்கிறோம். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜக்காத்து பொருட்களை எல்லாம் தானியங்களாக மாற்றி அரபுலகத்தினுடைய மலை மேடுகளில் பறத்தி விடுங்கள், எங்கள் நாட்டை கடந்து செல்லுகிற பறவை கூட பசியோடு வெளியே போக வேண்டாம். ஒரு 39 வயது வாலிபர் தன்னிறைவாக இஸ்லாமிய ஆட்சியை கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பை சின்ன பிள்ளைகள்கிட்ட நம்பி கொடுத்தாங்க. பிள்ளைகளை, இளைஞர்களை நெறிப்படுத்துவதற்கும் சரிபடுத்துவதற்கும் இது ரொம்ப முக்கியமான பண்பு. இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையில் தாக்கத்தை உருவாக்குனாங்க சமூகத்தில். மதீனாவுக்கு போகணும், மதீனாவாசிகள் எங்கள் ஊருக்கு ஒரு உஸ்தாத் அனுப்புங்கன்னு கேட்டாங்க. யார் அனுப்புனாங்க? ஒரு 20 வயது இருக்கும் முஸாப் ரலியல்லாஹு அனுப்பி வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸாப் ரலியல்லாஹு மட்டும் மதீனாவுக்கு போனார். அதுக்கு பிறகு 1 வருஷம் கழிச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறாங்க. ஒரு முஸாப் ரலியல்லாஹு ஒரு இளைஞர் மாத்திரம் மதீனாவுக்குள் தன்னந்தனியாக போய் தீனுடைய பிரச்சாரம் 1 வருஷம் முழுக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு உள்ள நுழைகிற பொழுது 1500 பேர் களிமா சொல்லியிருந்தாங்க. ஒரு தனி ஆளா 1500 பேரை களிமா சொல்ல வச்சார். நம்ம எத்தனை பேர் களிமா சொல்ல வச்சிருக்கோம்?
எத்தனை பேருக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்துருக்குறோம். இளைஞர்களை அப்படியான ஒரு பெரிய தாவாவோடு உருவாக்குனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பெரிய பொறுப்புகளை சின்ன பிள்ளைகளை நம்பி கொடுத்தாங்க. என்ன அந்த இளமையினுடைய தாக்கம் அப்படிப்பட்டது. இது மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுடைய உருவாக்கத்தில் மிக முக்கியமான விஷயம் இதுதான். நான்காவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுடைய விஷயத்தில் மிக முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையாக அவங்களுடைய மனசில் ஆழமாக பதிக்க விரும்பினது இதுதான். தன்னம்பிக்கைக்கும் இறை நம்பிக்கைக்குமான இடைப்பட்ட தெளிவை ஏற்படுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அல்லாஹ்வை பற்றியான நம்பிக்கையை அதிகமாக கொடுத்தாங்க. இது அதிகம் பல நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற இளைஞர்கள், அனஸ் ரலியல்லாஹு போன்ற இளைஞர்களை கூப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ என்ன அர்த்தம்? அறிவுரைகள் நிறைய செய்யணுமா இளைஞர்களுக்கு. நிறைய அறிவுரைகள் செய்வாங்க. ஸல்லல்லாஹு அவனுக்கு பிடிக்காது, ஆனால் இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்க? குர்ஆன் முழுக்க எடுத்து பாருங்க. ஹக்கீம் லுக்மானுல் ஹக்கீம் தன்னுடைய பிள்ளைக்கு செஞ்ச உபதேசம், தன்னுடைய இளைஞர் மகனுக்கு செஞ்ச உபதேசம், குர்ஆன்ல தொழுகையில் கவனமாயிரி, பெருமையா நடக்காத, இதெல்லாம். அப்போ இளைஞர்கள் என்பவர்கள் உபதேசம் அதிகமாக செய்யப்படணும். இளைஞர்கள் கிடைச்சா இதுக்கு பேர் தான் நம்ம தர்பியா தஸ்கியான்னு சொல்லுவோம். அவங்களுக்குன்னு வெறுமனே இப்படி பொதுவாக இந்த நிகழ்ச்சி உலமாக்கள் சிறப்பாக நடத்துகிறாங்க. ஆனால் இன்னும் தனிப்பட்ட முறையில் இளைஞர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு இளைஞர்களுக்கு மாத்திரம் தர்பியா கிளாஸ் வைக்கணும், தஸ்கியா கிளாஸ் வைக்கணும். அவனை ஃப்ரீயாக பேச விடணும், அவன் பிரச்சனை என்னங்கிறத பேச விடணும், மனம் விட்டு அவனை பேச விடணும். அதுக்கு என்ன தீர்வு நம்ம அடுத்து அது கொண்டு போகணும். அட்வைஸ், நசீஹத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இளைஞர்களுக்கு கொடுக்குற நசீஹத்தை நீங்கள் பாருங்கள். ஹதீஸ் ஷரீஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, லா தஅஜிஸ் லா தஅஜிஸ். மகனே, இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நீங்கள் எதுவுமே முடியாதுன்னு நினைக்கக்கூடாது, முட்டி மோதணும், முயற்சி பண்ணணும், தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம், எதையுமே முடியாதுன்னு சொல்லி இது பண்ண அப்படின்னு. ஆனால் நீ நினைக்கிற ஒரு விஷயத்தை நினைக்கிற, அதை நோக்கி போகிற, திடீர்னு அது மாற்றமாக நடக்குது, உனக்கு எதிராக நடக்குது, நெகட்டிவாக வந்துருச்சுன்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா? உடனே இப்படி ஆயிடுச்சேன்னு இருக்கணும். குல் கத்தர் அல்லாஹ் நாடுனது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லணும். முயற்சி செய்யி, முயற்சி தோக்கும் போது என்ன சொல்லணும்? அல்லாஹ் நாடுனது நடந்திருக்குது, அல்லாஹ் இதைத்தான் நாடி இருக்கிறான். தன்னம்பிக்கையை கொடுக்கணும், அதோடு சேர்த்து இறை நம்பிக்கையை அழுத்தமாக கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர் எப்போவுமே நீ இந்த வார்த்தையை சொல்லாத மகனே, நான் மட்டும் போயிருந்தா, நான் நினச்சிருந்தா, நான் பேசியிருந்தா, இந்த வார்த்தையை நீ எப்போவுமே பேசக்கூடாது. ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா நீ என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட வார்த்தையை நீ என்ன செய்யக்கூடாது. நான் ஒரு 2-3 உதாரணங்கள் தான் இங்கே தரேன். இளைஞர்களுக்கு உபதேசங்கள், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுது அட்வைஸ் பண்ணுங்க. குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லுங்க, ஹதீஸினுடைய விஷயத்தை சொல்லுங்க, மார்க்கத்தினுடைய விஷயத்தை சொல்லுங்க. குர்ஆன் இதை நிறைய இடங்களில் இதை சொல்லுது. நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசங்கள் சொல்லிட்டு குர்ஆன் நிறைய சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம் மக்களுக்கு செஞ்ச உபதேசங்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மக்களுக்கு செய்த உபதேசங்கள். உபதேசங்கள்ங்கிறது ரொம்ப, நசீஹத்துகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களை நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இளைஞர்களுடைய விஷயங்களில் ரொம்ப 5வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை கையில் எடுக்கிற விஷயங்களில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, துறை சார்ந்த அறிவியல் வல்லுநர்களை உருவாக்கணும். அதாவது ஒரு இளைஞன்ட்ட இந்த திறமை இருக்குதுன்னு சொன்னால் அந்த திறமையை டெவலப் செய்து அவனை அந்த துறையில் PhD படிக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கணும். அப்போ என்ன சொல்ல வராங்க? ஒரு மஹல்லால, ஒவ்வொரு மஹல்லால ஒவ்வொரு இளைஞர்ட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிங்க, அந்த திறமையை அடையாளம் காணுங்க. அந்த திறமையை அடையாளம் கண்டு அவனை அந்த துறையில் எப்படி என்ன செய்யணும்? முன்னோக்கி அவனை பயணிக்க வைக்கணும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த 5 அறிவுரைகளை நீங்கள் கவனத்தில் வைங்க. நான் பெண்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு உபதேசம் இதுதான். பெண்கள் இளைஞர்களை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர்களை நீங்கள் அப்படி உருவாக்குங்க, இப்படி உருவாக்குங்க, அப்படி பாதுகாத்து, எல்லாத்துக்கும் மேலான ஒரே ஒரு வார்த்தை தான் என்னன்னா, ஒரு பெண் அவள்
வெக்க உணர்வுடன் வளர்க்கப்படும். ஹயா தாங்க, மற்ற எல்லாத்தையும் விடுங்க. ஒரு பெண்ணு இளைஞர் இன்னைக்கு பெண்கள்கிட்ட இன்னைக்கு குறைஞ்சு வர்றது அப்படிப்பட்ட ஹயாங்கிற அந்த ஒழுக்கம் தான். வெக்க உணர்வுகள் ஆக குறைந்து வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மகள் ஃபாத்திமா 9 வயசு இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் நின்று கொண்டிருக்கிற அந்த சபையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்கிட்ட சொன்னாங்க, மகளே உன்னுடைய கழுத்து திறந்திருக்கிறது, ஸ்காஃபை வச்சு மூடுமான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை வயசு பிள்ளைகிட்ட? 8 வயசு 9 வயசு பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன சொல்கிறாங்க? அந்த சின்ன வயசுலேயே ஹயா உணர்வை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் சின்ன வயசுலேயே பிள்ளைக்கு அப்படியான ட்ரெஸ் கோடை மாற்றினீங்கன்னா, சின்ன வயசுலேயே அந்த வெக்க உணர்வை எடுத்துட்டோம்னா, 8 வயசில் அந்த உணர்வை கொடுத்ததுனால தான் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போகிற 28வது வயசில் ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, நான் ஹயாத்துள்ள வரைக்கும் அந்நியர்கள்ட்ட இருந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டேன், ஆனால் நான் மௌத்தாயிட்டா என் ஜனாசாவை கூட அந்நியர்கள் பார்க்கக்கூடாது. ஹயாத்தோடு பார்க்கறது இருக்குது, என் மையத்தான் கூட என்ன செய்யக்கூடாது. என் தந்தை அடக்கம் செய்யப்பட்டிருந்தார், நான் போயிட்டு வருவேன் உள்ள அந்த அறைக்குள். என் கணவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள், நான் போயிட்டு வருவேன். எப்போ உமர் ரலியல்லாஹு வந்து அங்கே அடக்கம் செஞ்சாங்களோ அப்போ நான் உள்ளே செல்கிற பொழுது புர்காவோடு தான் உள்ளே போவேன். நான் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு. ஹயாத் உள்ளவங்கள்ட்ட இருந்து மறைகிறதில்ல, மௌத்தா போனவங்கள்ட்ட இருந்து மறையணுங்கிற ஒரு சுன்னத்தை, இதெல்லாம் வெக்கத்தினுடைய வெளிப்பாடு. பெண் குழந்தைகளுக்கு இன்னைக்கு நம்ம அதிகமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஷுஐப் நபியினுடைய மகள் தெருவிலே நடந்து வந்தால், அதை அல்லாஹ் சொல்லும்போது தம்ஷி அலஸ்தஹியா, வெக்கப்பட்டுக்கிட்டே நடந்து வந்தா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்போ அல்லாஹ்வுக்கு ஒரு பெண்ணிட்ட வெக்கம் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு பெண்ணிட்ட வெக்க உணர்வு இருந்துச்சுன்னா அவ தீன் பாதுகாக்கப்படும், அவருடைய ஈமான் பாதுகாக்கப்படும். உஹது போர்க்களத்தில் ஓடி வந்த ஒரு பெண்மணி சொன்னாங்க, அம்மா உங்கள் கணவருடைய ஜனாசா இருக்குமான்னு பார்த்தாங்க, இன்னால் இல்லா. உன் மகனுடைய ஜனாசாமா இது? இன்னால் இல்லாய். உன்னுடைய சகோதரனுடைய. ஒரு போர்க்களத்தில் குடும்பத்தில் 3 பேரை இழந்துட்டாங்க. அந்த அம்மா அப்படியே புர்காவை அப்படியே மூடிட்டு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து நிற்கும்போது, ரசூலல்லாஹ் நீங்கள் ஹயாத்தா இருக்கிறீங்களா, குல்லு முசீபத்தின் பாதக ஜலல், எந்த முசீபத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அரசு உங்களுக்கு பின்னால் அப்படின்னு சொன்ன பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி சொன்னார், ஏம்மா இவ்வளோ பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கிறா, இப்போ நீ புர்காவோடு இப்படி மூடி. அந்த அம்மா சொல்லுச்சு, மௌத்தா போனது என் கணவர் தான், என் வெக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுச்சு. என் சகோதரன் தான், என் வெக்கம் இல்லை. என் வெக்க இன்னும் ஹயாத்தாக இருக்குது. என் வெக்க என்கிட்ட ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் என் தீன் ஹயாத்தாக இருக்கு. ஒலா யضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن. பெண்களே தெருவிலே நடந்து செல்லுகிற பொழுது உங்களுடைய காலின் கொலுசின் சப்தம் கூட அந்நிய ஆர்களுக்கு கேட்கக்கூடாது. அதனால் காலை மெதுவாக வச்சு நடங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இவ்வளவு தூரத்திற்கு பெண் சமூகத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் உட்கார்ந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அல்லாஹ்வுக்கு பெண்கள்கிட்ட எந்த குணம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்டாங்க. ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு பதிலை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு சொன்னாங்க. கடைசியாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இப்படியே கேட்டுக்கிட்டே வந்தாங்க. நம்மள்கிட்ட கேட்டால் பதில் சொல்ல, நான் ஒரு பதிலை நினைப்பேன், யாராவது சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் இது இல்லைன்றுவாங்க. நம்மள்கிட்ட கேட்டால் மாட்டிக்கிடுவோம்னு எழுந்திரிச்சு வெளியே போயிட்டேன். வீட்டுக்கு போனால் ஃபாத்திமா நாய் கேட்டாங்க, என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க? இல்லை பள்ளிவாசலில் வாப்பா உங்கள் வாப்பா ஒரு கேள்வி கேட்குற, யாராலையும் சொல்ல முடியும். அப்படி என்னங்க கஷ்டமான கேள்வி? பெண்கள்கிட்ட அல்லாஹ்வுக்கு எந்த குணம் ரொம்ப பிடிக்குன்னு கேட்டாங்க. இந்த கேள்விக்கு பதில் தெரியாமலாம் வந்துட்டீங்க, உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும். எந்த பெண்ணிட்ட வெக்க குணம் அதிகமாக இருக்குதோ அந்த பெண்ணு தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, பதில் சரியாக இருக்குமா? தைரியமாக இப்போ எங்கே வேணாலும் போய் சொல்லுங்கள். சரி. அப்படியே வந்தாங்க, பள்ளிவாசல் பக்கமாக வந்து பார்த்தாங்க, கேள்வி முடிஞ்சிருச்சு. அவன் கேள்வி இன்னும் நடந்துகிட்ருக்கு. மெதுவாக அப்படியே போய் உட்காந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கேட்டுக்கிட்டே வருமா, அலியே உங்களுக்கு தெரியுமா ஒரு பெண்ணிட்ட அல்லாஹ்வுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? தெரியும் யா ரசூலல்லாஹ். எந்த பெண்ணிட்ட வெக்க குணம் ரொம்ப இருக்குதோ அந்த பெண் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸல்லல்லாஹு அழகாக சொல்லிட்டீங்களே, சரியான பதிலை சொல்லிட்டீங்கன்னு சொன்னோன்னே எல்லா சஹாபாக்கு அலி ரலியல்லாஹு பிரமிச்சு போய் பார்த்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பதில் சரிதான், ஆனால் உங்கள் பதில் மாதிரி தெரியலன்ட்டாங்க. பதிலெல்லாம் சரிதான், ஆனால் உங்கள் பதில் மாதிரி தெரியலையே சொன்னாங்க. ஜவாபு பிலாத்து மின்னி, என் ஈரக்கொலை துண்டு ஃபாத்திமாவுடைய பதில் வாட அடிக்குதே அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எனக்கு சத்தியமாக தெரியும் இந்த கேள்விக்கான பதில் என் மகள் ஃபாத்திமாவால் மட்டும்தான் சொல்ல முடியும். என் பிள்ளை அப்படி வெக்க உணர்வோடு வளர்த்திருக்கிறேன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை கியாமத்தில் என் ஃபாத்திமா விசாரணைக்கு வருகிற பொழுது அல்லாஹ் இப்படி மலக்குமார்களை கொண்டு அறிவிப்பு செய்ய சொல்லுவான், ஃபாத்திமா வருகிறார்கள், எனவே உங்களுடைய தலையை பூரா குனிஞ்சிக்கங்க, ரொம்ப வெக்க சுபாவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பெண்ணிடத்தில் இந்த ஹயாங்கிற அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. எனவே சமூகத்தில் இளைஞர்களை உருவாக்குவதில், இளைஞிகளை உருவாக்குவதில் சொல்லப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்களும் அறிவுரைகளும் சமகாலத்திற்கு மிக முக்கியமான தேவைகள். எனவே இளைஞர்கள் பெரிய சக்தி, அது உரிய காலத்தில் அவர்களை சரிபடுத்தி நெறிப்படுத்தி பண்படுத்தி அவர்களை கொண்டு சமுதாயத்தை உயர்வுபடுத்துவதற்கான வழிமுறைகளை பெரியவர்களும் மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களும் குடும்பத்தின் பெற்றோர்களும் இதில் கவனம் செலுத்தணும் என்பதை நான் இங்கே நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.